இந்த லாட்டரி குடும்பம் களத்தில் இறங்கிருச்சு. இந்த லாட்டரி குடும்பம் தான் தமிழ்நாட்டை ஆட்டி வைக்க போகிறது அப்படின்னு நாம் முன்னாடி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அது ப்ரூவ் ஆயிடுச்சு. 3 பேர் நின்னாங்க, 3 பேரும் ஜெயிச்சாச்சு. தங்களுக்குள் முரண்பாடு இருப்பதாக ஒரு காட்டிக்கிடுறாங்க. அது நமக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போவும் நான் இது வரைக்கும் எதிர்த்து சண்டை போட்டு பழகிட்டா நம்ம பொது வழியில் இப்படியே இருப்போம் மச்சான் அப்படின்னு பேசிக்கிட்டு கூட அவங்க அப்படி செய்யலாம். ஏன்னா அவர்களுக்கு தேவை அதிகாரம் மட்டும்தான். ஸோ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, பணபலம் இருக்குது, எது வேணாலும் செய்யலாம். ஆனால் ஆட்சி அதிகார பலம் இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்துல நீங்கள் ஆதவர்ஜுனாவாக இருந்தால் தாவேக்காவில் ஒரு முடிவெடுக்கிற இடத்துல இருக்காப்புல. அதே மாதிரி அதிமுகவில் சேர்ந்து சில மாதங்கள் கூட ஆகலை, அதுக்குள்ள அந்த கட்சி இங்கே வரணும் அப்படின்னு தன்னை ப்ரொப்போசலை வச்சு அதை இழுத்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது நடக்கலான்னு கூட தானே வருவதற்கு கட்சிக்காரங்க வரல. ஆனால் விஜயினுடைய பதவியேற்பு விழாவுக்கு இந்த சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தியர்களை வேண்டுகிறோங்கிற மாதிரி குடும்பத்தோடு வந்து மருமகனும் மாமியாரும் மாமனாரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருப்பது என்பது முழுக்க முழுக்க லாட்டரி சாம்ராஜ்யத்துக்குள் அவர்களுடைய கோர பிடிக்குள் தமிழ்நாடு சிக்குவதற்கான எல்லா அறிகுறிகளும் இருக்குது. அவங்க மொத்தமாக கவுத்த போகிறாங்க அப்படிங்கிறத இது காட்டுது.